சினிமாவில இருந்து அரசியலுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஹீரோவா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்திருக்கலாம். அத திரையில வந்து நம்மள எப்படி பார்த்தாங்களோ, அதேபோல நிஜத்திலயும் நம்மள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி, நல்லதும் செஞ்சு, இன்னைக்கும் மக்கள் மத்தியில அதே ஹீரோயிஸ்ட்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, முதன் முறையா ஒரு கட்சியே சினிமா மாரி மாத்தி, மக்களுக்கு வந்து எது பேசுனா புடிக்கும், எது பேசுனா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வெறும் பொய்யா மட்டும், அதாவது திரையில வந்து ஒரு ஹீரோவை எப்படி பொய்யா ஒரு மிகப்பெரிய ஹீரோயிசமா காட்டுவாங்களோ, அதே மாதிரி வெறும் பொய் மட்டுமே சொல்லி, ஒரு பொய் பிரச்சாரம் மட்டுமே பேசி, ஒரு கட்சியவே ஒரு வலுப்படுத்தி, அதன் மூலமா ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு ஜெயிச்சும் இருக்காங்க. இப்பயும் அதையும் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நம்புறாங்களா? அது எப்படி சுலபமா ஏமாறுவாங்க அப்படின்னா, நம்புறாங்க. இன்னமும் நம்புறாங்க. நம்பிக்கிட்டும் இருக்காங்க. நம்பி இந்த தடவையும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா, அப்படிதான் இருக்கு. கேட்டா எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க அரசியல வந்து ஆழமா